கரூர் ஸ்டாம்பீட் வழக்கு இங்க இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்க அரசியல் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க மக்கள். அந்த அடிப்படையில விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் இதனை தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தார். அந்த அறிவிப்பு அறிக்கை அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள், அதனால இப்ப எந்த அளவுக்கு அவமானப்பட்டு நிக்கிறாரு அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் அவரு கார்ல போய் ஒரு பைக்காரன் வந்து வம்பெடுத்துட்டான், அவன் பைக்காரன் வந்து எனக்கு RSS பிஜேபியோடைய கைக்கூலி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பாரு. அதன் அடிப்படையில இன்று உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் பண்ணக்கூடிய போராட்டங்களை பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு டிகேடி. டிவிகே விஜய் அவர்கள் நடத்திய கரூர் பிரச்சாரத்துல 41 பேர் இறந்து போன சம்பவத்துல நிறைய அரசியல் கட்சிகள், இன்ஃபேக்ட் எல்லாருமே தமிழ்நாட்டுல சொன்னா அந்த இடத்த அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லா விஷயமும் செய்யப்பட்டது. அது சாதகமா அப்படிங்கிறது தப்பா ரைட்டா அப்படிங்கிற விவாதத்துக்குள் நான் போக விரும்பல மக்களே. ஏன்னா இதுதான் அரசியல், ஒன்றும் பண்ண முடியாது. இறந்து போயிட்டு குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்குறது, நிவாரணம் அறிவிக்கிறது, அதற்கான அறிவிப்பு கொடுக்கறது, அறிக்கை வெளியிடுறதுன்னு எல்லா கட்சியும் பண்ணாங்க. அதன் அடிப்படையில விசிகே திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இங்க இறந்து போன அத்தனை குடும்பங்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கறேன்னு அறிவிப்பு கொடுத்திருந்திருக்காரு. சரி, கொடுத்த தப்பு இல்லையா சார்? நல்ல விஷயம் தானே. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுக்குறாங்க, ரைட்? ஆமா, நல்ல விஷயம் தான். அதனால ஒரு மண்டபத்தை வாடகை பிடிச்சிருக்காரு. மண்டபத்து வாடகை, அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ற செலவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு தலா 50,000 ரூபாய், அதாவது ஒரு 41 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அப்படின்னு டிவைட் பண்ணா அவ்வளவு செலவு, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாயிடுச்சு அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட. அவ்வளவு செலவாயிடுச்சா, சரி ஒண்ணு பண்ணலாம். இப்ப மண்டப காசுல இருந்து ஒரு தலா 50,000 ரூபாய் செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு மீதி 50,000 மட்டும் செக் போட்டு தரலான்னு முடிவு பண்ணிடலாங்க. சரி, தப்பு இல்லையா சார்? ஓகே, ஏதோ பாவம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, கஷ்டப்படுற கட்சியும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். சரி, அதுவா கொடுத்தாங்களா அப்படின்றத இங்க மேட்ரு. எல்லாருக்கும் 50,000 கொடுத்துட்டாங்க, 50,000 செக்கே அந்த மக்கள் வாங்கிட்டாங்க. கொண்டு போய் பேங்க்ல போட்டா இவங்க அக்கௌண்ட்ல பேங்க்ல பணம் இல்லைன்னு வந்திருக்கு. இப்ப இது வெளியே பேசும் பொருளா மாற ஆரம்பிச்சிச்சு. உடனே என்ன பண்றாருன்னா, இது வெளியே வந்ததுமே ஒரு வீடியோ போடுறாரு. என்ன போடுறாருன்னா, அது அங்க சம்பந்தப்பட்ட கரூர் மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்கள வந்து கொடையை அள்ளி கொடுக்கணும் மக்களுக்கு, ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடையை அள்ளி நீங்க கொடுங்க அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சரி, இப்போ ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடையை அள்ளி கொடுங்க அப்படின்னா இங்க இருக்க விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள்லாம் அந்த கொடை எப்படி அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நம்ம பல வாட்டி பார்த்துருப்போம் மக்களே. விடுதலை சிறுத்தை கட்சியை செய்த சிறுத்தை குட்டிங்க அப்படின்னு சொல்லி பேர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கடையா போய் மிரட்டி பணம் வசூல் பண்றதையும், அதன் மூலியமா அவர்கள் வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டதையும் நம்ம பல இடங்கள்ல பார்த்துருப்போம் கடந்த 4 ஆட்சி காலமா, 4.5 ஆண்டு காலமா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு குவாரி, ஒரு கல்குவாரி, அந்த கல்குவாரில போயிட்டு எப்படி கார்ல போய் விசிகே நிர்வாகி போய் மிரட்டி பணம் கேட்டாரு. தலைவர் வராரு, நீங்க வந்து எனக்கு 1 லட்சம் காசு கொடுத்துருன்னு கேட்டோன்னே அவர் சொல்றாரு, இல்ல அப்படிலாம் கொடுக்க முடியாது, கஷ்டம்னு. அப்புறம் ஒண்ணு பண்ணுங்க, லைப்ரரி அமைக்க சொல்றாரு. ஸோ லைப்ரரிக்கு ஒரு 10 சிஸ்டம் வாங்கி போட்டுருன்னு சொல்றாரு. அப்ப அங்க சொல்றாங்க, 10 சிஸ்டம்லாம் ரொம்ப அதிகமா செலவாகும், அவ்வளோலாம் பண்ணுறதுனா டேபிள் சேர் வாங்கி போடுறதுன்னா அப்படிலாம் முடியாது, சிஸ்டம் வாங்கி போடுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு வராங்க. மிரட்டி இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவேன், நாங்க வந்து இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம் வந்திருப்பானுங்க. நம்ம அந்த வீடியோலாம் வெளியே வந்து பார்த்துருப்போம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி பாதிக்கப்பட்ட 41 பேருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குது அப்படின்னா எங்க இருந்து எப்படி கொடுக்க வேண்டும்? இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அப்படின்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு சில நிதி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக எம்பியா திருமாவளவன் சம்பாதிச்ச சம்பாதனை இருக்கும் இல்லையா, அந்த காசு எடுத்து கொடுக்கலாம். ஏன்னால் தான் சம்பாரிச்ச காசு எடுத்து திருமாவளவன் ஏழை மக்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தானே ஒரு பெருமையா இருக்க முடியும். இல்ல, அதுதானே பப்ளிசிட்டியே, அதுதானே இங்க விஷயமே. அப்படி கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கல. சரிங்க, ஒரு இத்தனை மாவட்ட செயலர் இருக்கிறாங்க, அத்தனை மாவட்ட செயலர்களுக்கு ஃபர்ஸ்ட் மாவட்ட செயலர்லாம் ஃபோன் போட்டு இந்த மாதிரி இப்ப காசை கொடுத்துருக்கமான்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து பேங்க்ல போட்டு அதுக்கப்புறம் செக்கை கொடுத்துருக்கலாம்.
பட் எதுவுமே செய்யாம அந்த இடத்துல ஒரு விளம்பரத்திற்காக மட்டும் செக்கை கொடுத்து அந்த மக்கள்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த மக்கள் அப்புறம் போய் செக்கை ரெப்ரசென்ட் பண்ணா செக்கு வந்து காசு இல்லை அந்த அக்கௌண்ட்லன்னு சொல்லி வெளியே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மக்கள் மனநிலைமை யோசிச்சு பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க மக்களே, விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவு மலிவான அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க சுட்டி காட்டுகிறது. இப்போ இவங்க விஜய் பத்தி பேசுறாங்க, விஜய் ஏன் வந்து தார்மீக பொறுப்பு எடுத்துக்கலன்னு சொல்றாங்க, விஜய் மீது ஏன் எஃப்ஐஆர் போடவில்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஓகே. நேற்று விஜய் அறிவிப்பு கொடுத்திருக்காரு, 41 குடும்பம் தத்தெடுத்துக்க போறேன்னு சொல்றாரு. தத்தெடுத்துல எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. காசு அவங்க தான் அதிகமா கொடுத்திருக்காங்க ஒரு குடும்பத்துக்கும். தமிழக அரசை விட அதிகமாக பணம் கொடுத்தவர்கள் தாவேகா தான். சோ இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்துல நிவாரணம் கொடுத்து அந்த மக்களை அந்த ஒரு கஷ்டத்துல இருந்து போக்குறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பாக்குறாங்க. இப்ப விசிகே அவங்களுடைய ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறான்னு அறிவிப்பு கொடுத்துட்டு அது 50,000 காசோலை கொடுத்துட்டு அந்த 50,000 செக் கிளியர் ஆகலை அப்படின்னால் அந்த மக்கள் மனநிலைமை எப்படி இருக்கும் இந்த இடத்துல? இப்போ ஓட்டுக்காக அறிவிப்பு நாளைக்கு என்ன பேசுவாங்கன்னா, நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள், எங்கள் கட்சி தலா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தது அனைவருக்கும்னு அப்படியே சொல்லுவாங்க. ஆனா மக்கள்கிட்ட பணம் போய் சேர்ந்துச்சா அப்படின்னா பணம் போய் சேரல. இப்போ இந்த பணத்தை எப்படி கொடுக்கணும்ன்றது கூட எல்லாத்தையும் செக்கெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் அவர்கள் வீடியோ ஒன்று போட்டு எல்லாரும் கொடை அள்ளி கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன மாதிரி அரசியல், என்ன மாதிரி நிகழ்வு, என்ன மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஒரு மனிதாபிமானம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சாரி மக்கள், மனிதாபிமானம்னு சொல்ற பொழுது நமக்கு ஹைகோர்ட் மேட்டர் ஞாபகம் வருது. ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் இருக்கின்றது அப்படிங்கிறதை ஹைகோர்ட் மேட்டர் நம்ம பார்த்துருக்கோம். ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டை அவர் திரும்பி வந்து கத்தனான்றதுனால இவங்க அல்ல கைகளை வச்சு அடிச்சவர் திருமாவளவன் அவர்கள் தான். அடிச்சுட்டு இதுவரைக்கும் 41 பேர் இறந்தவங்களை பத்தி அவ்வளவு வருத்தப்படுகின்ற திருமாவளவன் எங்க ஆளுங்க போய் அடிச்சுட்டாங்கப்பா, அந்த தம்பி எப்படி இருக்காரு, என்னவா இருக்காரு அப்படிங்கிறது கூட அவர் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்ல, ஒரு வார்த்தை பேசல, ஒரு அறிக்கை வெளியிடல, அவங்க ஆளுங்க போய் நேர்ல பார்க்கல, எதுவுமே செய்யல. கேட்டா சரி பார்க்கலன்றது கூட ஒரு பக்கம் விடுங்களேன், அடுத்த பிரச்சாரத்துல பேசுற சும்மா 4 தட்டு தட்டுனா ஒழுங்கா கூட தட்டல, இதுக்கு கிளாப்ஸ் வேற கீழே. அப்ப எந்த மாதிரி மக்கள் மனநிலைமை இவங்களாம் மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை நினைக்கும் பொழுது அருவருப்பாக இருக்கின்றது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இதை எதிர்த்து அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. உண்மையாகவே இந்த சம்பவத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு. அதற்கு அண்ணாமலை எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் அண்ணாமலை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம இவர் கேட்கிறாரு, அது இவங்க தரப்பு கேட்கிறாங்க, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா, சோ இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை கேட்கிறாரு, இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கணும், திருமாவளவனுக்கா இல்ல திருமாவளவன் கட்சிகால பாதிக்கப்படுற மக்களுக்கான்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. இன்றைக்கும் ஒரு வீடியோ பார்த்தேன், அப்ப சொல்றாங்க விசிகே உடைய பிரச்சாரங்கள்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு வருபவர்கள் இல்லை, இன்னும் கூட தப்புதான் மக்களே. ஏன்னா கடவுளை பார்த்திருப்போம், அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒரு சில உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அவங்க மேடைகள்ல அவங்களே அடிச்சு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம், நம்ம ஆதாரத்தையும் கொடுத்துருக்கோம், நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சோ இப்படி பாதுகாப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி அண்ணாமலை முன் வச்சிருக்காரு. இதற்கு ஒரு சிறுத்தை குட்டி ஒண்ணு வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கு, என்ன போட்டிருக்குன்றது பாருங்க. வாழ்க்கையை தொலைத்து எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன், அவருக்கு ஏதேனும் ஒன்று என்றால் தமிழகமே இயங்காது. பாஜகவினர் ஓட்டு கேட்டு எங்கள் தெருவுக்கு தான் வர வேண்டும். ஊருக்கு ஒருத்தராவது விசியை சேர்ந்தவர் இருப்பார், ஒருவராவது அண்ணாமலையை செருப்பை கயற்றி அடிப்பார். மதுரையில் பாஜகவினர் ஒருவர் கூட வேட்டி கட்டி நடக்க முடியாது. திருமாவளவனை எதிர்த்து நீ எங்கும் அரசியல் செய்ய முடியாது, நீ எங்கும் இனிமே நடக்க முடியாது. மோடி கார் எங்கு வந்தாலும் மறிக்க வேண்டும், அப்பதான் அவர்களுக்கு விசிக அருமை தெரியும். திருமாவளவனுக்கு எதற்கு இசட் பிரிவு பாதுகாப்பு என்று கேட்கிறான். ரான் அப்படின்னு முடிச்சிருக்காப்ல. டே முட்டாள் பயல்களா, நீ சுதந்திரமாக தீபாவளி கொண்டாட வேண்டும் என்றால் திருமாவளவன் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அப்பதான் நீ தீபாவளி கொண்டாட முடியும்.
இல்லையெனில் ஒரு பயலும் எங்கும் வண்டி கட்டி போக முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது இதுல 2 விஷயம் நான் கோட் பண்ண விரும்புற மக்களே. விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் யார் அதிகமா கேஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க விசிக்கார். ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியில பொறுப்பு வாங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வசூல் பண்ணி நம்ம சிறப்பா வாழணும் எதிர்பார்க்கக்கூடிய பல சிறுத்தை குட்டிகள், இந்த சிறுத்தை குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அறிக்கை வெளியிடுறாங்க. ஆனால் உண்மையான தலித் சமூகத்து மக்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறதை நாம் சில பேர்ட்ட விசாரிச்சோம். அவங்க சொல்ற விஷயம், இவங்க எப்பவுமே இப்படிதான் சார், இவங்க ரவுடிஸ் தான் பண்ணுவாங்க சார். எங்களை பார்த்தா மற்ற சமூகத்து மக்கள் ஒதுங்கிறதுக்கான காரணம் இவங்க மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய ரவுடிசம் தான் சார். எங்கள் மீதும் அந்த சாயம் பூசப்படுகின்றது. நாங்க சகஜமா பழகக்கூட இந்த இடத்துல, இந்த சமூகத்துல முடியல. ஏன்னா எங்களை பார்த்தா ரவுடிசம் பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனை ஆளு கூட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சாயம் எங்கள் மீது பூசப்படுகின்றது. இதனால எங்க சமூகம் உயர்ந்து வருது அப்படிங்கிறதுனா இங்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஜாதி கட்சிகள் ஒழிஞ்சா மட்டும்தான் தலித் சமூகம் உயர்ந்து மேல வர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க தலித் மக்கள். இப்ப இவங்களால பெனிஃபிட் அடைகிறவங்க, இந்த பொறுப்பு இதுன்னு நினைக்கிறவங்க, இந்த பதவி நினைக்கிறவங்க, திருமாவளவனுக்கு ஜால்ரா போட்டா பதவி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறவங்க, இவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தலித் சமூகத்து மக்கள் இதனை எப்படி அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதை நாம் விசாரித்து கிடைக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இதனை கேவலமா பார்க்கிறாங்க. இது திருமாவளவனுக்கு தெரியவில்லையா? எப்படி தெரியும்? சுத்தி நாளக்கி வச்சிருக்காரு, அவன் சொல்ல நினைச்சிட்டு இருக்காரு. அந்த உலகம் இவருக்கு சாதகமா தான் பேசும், பாதகமா பேசாது. அப்ப இதான் உலகம் நினைச்சிட்டு இருக்காரு திருமாவளவன் அப்படிங்கிறது வேதனையான விஷயம் மக்களே. உண்மையாலுமே இங்க பார்க்கும் பொழுது, இன்றைக்கு அதாவது ஹைகோர்ட்ல நடந்த விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது, விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனாலும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளாலும் பொதுமக்களுக்குத்தான் இசைப்பிரிவு பாதுகாப்பு போடப்பட வேண்டும். அதே மாதிரி இப்ப வரைக்கும் இந்த ராஜீவ்காந்தி அப்படிங்கிற அன்பு கேட்டு என்ன ஆனாரு அப்படிங்கிறதை ஒரு வார்த்தை கூட திருமாவளவன் கேட்கவில்லை அப்படிங்கிறது இவரின் மனிதாபிமானம் எந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறது வெளிக்காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம 41 பேர் இறந்து போறாங்க கரூர்ல ஸ்டாம்பேட்ல. அதுக்கு நான் நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதுல காசுல கொடுக்குற மாதிரி கொடுத்து போட்டோ எடுத்து இன்னைக்கு இந்த செக்கு கிளியர் கூட ஆகலை அப்படிங்கிறது என்ன மாதிரி அரசியலை அவர் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. இதெல்லாம் சமூகத்தில் பாதிப்பா இல்ல சமூகத்தின் உயர்த்துவதற்காக பண்ற விஷயமா அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிபிகேஷனை நான் மக்கள்கிட்டே விட்டுற மக்களே நினைக்கிறேன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.